எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறது. கடலைப்பருப்பு பிரதமன். பாயசம் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம அடை பிரதமனோட ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற கடலைப்பருப்பு பிரதமன் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கு. நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே உடனே குக்கருக்குள்ளே போட்டு நம்ம இதை வேக விட்டுக்கலாம். வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை, கரெக்டான அளவுக்கு வேகிறதுக்கான தண்ணி போதும். இது வேகிறதுக்கு ஒரு 4 to 5 விசில் தேவைப்படும். நீங்கள் அது குக்கரோட சைஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுங்க நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பாயசத்தில் சேர்க்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ இது ஊற வைக்க தான் செய்கிறது, வேக வச்சு பாயசத்தில் சேர்க்கலை. ஊற வச்சு பாயசம் கொதிக்க விடும்போது முதல்ல சேர்த்து பாயசம் கூடயே வேக வச்சு தான் எடுக்கிறது. இது இங்கே ஊறட்டும். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இனிப்புக்காக 1/4 கிலோ பருப்புக்கு, கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கு. 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் வந்துட்டு கரெக்டான இனிப்பாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா 600 கிராமிலிருந்து 700 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கரைய வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த வெல்லம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம கடலைப்பருப்பு பிரதமன் செய்ய போகிறது. அதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காயிலிருந்து 1/2 கப் அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கு. 1/2 கப் அளவுக்கு 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் எல்லாமே எடுத்துருக்கு. 2 கப் அளவுக்கு 3ஆம் பாலும் எடுத்து வச்சுருக்கு. குக்கரில் கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சுருந்தது 5 விசிலுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கு. தண்ணி கரெக்டான அளவுக்கு தான் ஊற்றி இருந்தேன். பாருங்கள், கீழே கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்குது. நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக மிச்சம் இருக்குது அப்படின்னா தண்ணி ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் வத்திச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பருப்பு அப்படியே பாயசத்தில் போடக்கூடாது. அப்படியே போட்டுருச்சு அப்படின்னா பாயசத்து கூட சேராமல் இருக்கும். தண்ணி வெல்லத்தோட தண்ணியே பருப்பு தண்ணியை தெரியும். அதனால் இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சில பேர் நல்லா இது ஃபுல்லாக பருப்பு தெரியாத மாதிரி கூட மேஷ் பண்ணிடுவேன். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பாயசம் நம்ம செய்ய போகிறது கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கு. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் தீ வச்சுட்டு நல்லா இதே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அந்த நெய் ஃபுல்லாக இந்த பருப்பில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம தீ அட்ஜஸ்ட் பண்ணி அடி பிடிக்காமல் கருகி போகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய்யை பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுற டைமில் பருப்பு இன்னும் நிறைய உடையாமல் முழுசாக தெரியுது அப்படின்னா கரண்டி வச்சுட்டு நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நெய் ஃபுல்லாக அந்த பருப்புக்குள்ளே நல்லா இறங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தோட சிரப்பு இதில் அரைச்சி ஊற்றிக்கோங்க. தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, மீடியம் ஹை ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற செவ்வரிசியும் கழுகி இப்போவே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாயசம் ரெடியாகி வரும்போது, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த செவ்வரிசியும் கரெக்டான அளவுக்கு வெந்து கிடச்சிடும். இப்போ மீடியம் ஹை ஃப்ளேமிலே தீ வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே திக்காக ஆரம்பிக்கும். இந்த வெல்லம் லைட்டாக கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாயசம் திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஒன்றா ஊற்றிடலாம். 3ஆம் பால் தான் முதல்ல ஊற்ற போகிறது. 2 கப் அளவுக்கு 3ஆம் பால் எடுத்து வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக ஊற்றியிருக்கு. நம்ம 3ஆம் பால், 2ஆம் பால், 1ஆம் பால் அந்த ஒரு ஆர்டரில் தான் பாயசத்தில் தேங்காய் பால் ஊற்றுறது. முதல்ல 3ஆம் பால் பால் ஊற்றும்போது தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு தீ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது பாயசம்.
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா கொதித்து முதல்ல நம்ம பார்த்த மாதிரி பாயசம் நல்லா திக்காக வந்துடும். அது வரைக்கும் நம்ம இது கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாயசத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு பாயசம் கட்டி ஆகும்போது தீ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் பாயசம் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், 3ஆம் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் பாயசம் வந்து இந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டு தான் இருந்தேன். மீடியம் ஃப்ளேமிலும் மீடியம் லோ ஃப்ளேமிலும் தீ அட்ஜஸ்ட் பண்ணி கலக்கி விட்டு கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நீங்கள் எடுக்கிற வெல்லம் வந்து நல்ல டார்க் கலரில் இருந்த வெல்லமாக இருந்தால் பாயசம் நல்ல கலராக இருக்கும். லைட் கலர் வெல்லத்தில் பாயசம் லைட் கலராக போயிடும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. பாயசம் நல்லா கட்டியாக வந்ததுக்கு அப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 2ஆம் பால் இப்போ நான் ஊற்றியிருக்கு. 2ஆம் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் முன்னாடி நம்ம செஞ்ச அதே ப்ராசஸ் தான். தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு இது வந்து தண்ணி மாதிரி ஆகி போன பாயசம் வந்து மறுபடியும் கட்டியாக கொண்டு வரணும். அதுக்காக தான் இப்போ நான் இது கொதிக்க விட்டுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இந்த பாயசம் வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கட்டியாயிடும். பருப்பு பாயசம் ஆறுக்கிறதுனால கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்து வைக்கிற கன்சிஸ்டன்சியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2ஆம் பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பாயசம் வந்து மறுபடியும் கலக்கி விட்டு கொதிக்க விட்டு கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு. இந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சு 1ஆம் பால் ஊற்றியிருக்கு. இப்போவும் தீ ஆஃப் பண்ணலை, கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. இந்த 1ஆம் பால் கூடயே 1½ டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துருக்கு. வேறு எந்த பவுடருமே நான் இப்போ இந்த பருப்பு பிரதமரில் சேர்க்கலை, ஏலக்காய் பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கு. 1ஆம் பால் ஏலக்காய் பவுடர் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1ஆம் பால் ஊற்றினதுக்கப்புறம் பாயசம் கொதிக்க விடக்கூடாது. அதனால கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கலக்கி எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம இதை ஆஃப் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸாக இருக்குது. தீ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இதில் முதல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்துருக்கு. இடையில நெய் சேர்க்கலை. உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும் அப்படின்னா 2ஆம் பாலெல்லாம் சேர்த்து நல்லா திக்காய் பாயசம் வர்ற அந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துடலாம். எவ்வளோ நெய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாயசம் ரெடியாக இருக்குது. இனி இதில் நெய்யில் நம்ம கேஷ்யூ நட் ரைசன்ஸ் எல்லாம் வறுத்து சேர்க்கணும். அதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கு. முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா தேங்காய் நீங்கள் சேர்க்க வேண்டியதில் கேஷ்யூ நட் ரைசன்ஸ் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ உங்கள்கிட்ட கேஷ்யூ நட் இல்லை அப்படின்னா இந்த தேங்காய் வறுத்து சேர்த்தாலும் போதும். தேங்காய் வறுத்து சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும் நெய்யில் வறுத்தெடுக்கிறதுனால. இப்போ இது கோல்டன் கலராக இருக்குது. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் ரைசின்ஸ் இதுவும் கூட வறுத்து நான் பாயசம் கூட சேர்க்கிறேன். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு வந்து தேங்காயோட டேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் பாயசம் செஞ்சுருக்கு. தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது பாயசம் கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டால் போதும். கடலை பருப்பு பிரதமன் வந்து ரெடியாக இருக்குது. பாயசம் முன்னாடி நம்ம தீ ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தான் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கு. 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பில் நம்ம செஞ்செடுத்த இந்த ஒரு பாயசம் 6 to 8 பேருக்கு குடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ஒரு கடலைப்பருப்பு பிரதமனோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.